ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிரே நீ எங்கே உடலாய் நான் இங்கே நாவல் பகுதி 15. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். பார்வை வந்த பிறகு ஓவியா சுஜித்தை பார்த்ததில்லைதான். பார்த்திருக்கிறாள், ஆனால் சுஜித்தாக அல்லவே. சுஜித் வசீகரனின் நல்ல ஒரு நண்பன் என்றுதான் இன்றளவும் அவள் நினைத்திருக்கிறாள். வசீகரன் வீட்டில் இருக்கும் போதும் இல்லாத நேரங்களிலும் கூட வீட்டிற்கு வந்து செல்லும் ஒரே உறவு. அவளுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இருக்கவில்லை. வசீகரனுக்கு உறவினர்கள் இருந்தும் இல்லை. வீட்டில் எந்த தேவை என்றாலும் வசீகரன் சுஜித்தை தான் அழைப்பான். சொல்லும் வேலைகள் மட்டுமல்ல, சொல்லாத வேலைகளை கூட முன் வந்து செய்பவன். ஆனால் அதற்கெல்லாம் அவன் பாக்கெட்டில் வசீகரன் காசை திணிக்கிறான் என்பது கண் தெரியாத அகல்யா அறிய வாய்ப்பேது. அவள் பார்வையில் நல்ல ஒரு மனிதன். அவனை வசீகரன் சந்தேகிப்பதா அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. என்ன சொன்னீங்க? சுஜித் மேல உங்களுக்கு சந்தேகமா? அதிர்ச்சியோடு அவள் கேட்க, ஆமா அகல்யா, இந்த நேரம் வரைக்கும் நல்ல ஒரு நண்பனா, என்னுடைய ஒரு நிழலா என் கூடவே இருந்த சுஜித்தை தான் நான் இப்ப சந்தேகப்படுறேன். உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுல என்னை விட அவனுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும்னு சில சமயங்கள்ல எனக்கு சந்தேகமே வந்ததுண்டு. ஆனா அது சந்தேகம் இல்ல, உண்மைன்னு இப்ப எனக்கு புரியுது. என்னங்க நீங்க அவரை போய் சந்தேகப்படுறீங்க? நீங்க வீட்டுல இருக்கும்போது மட்டும் இல்ல, நீங்க கேரளா போயிருந்தீங்கல்ல, அந்த நேரம் கூட தவறாம வீட்டுக்கு வந்து எனக்கும் செல்லம்மாவுக்கும் என்ன வேணும்னு சொல்லி கேட்டு கேட்டு உதவி பண்ணாரு. அவர் ரொம்ப நல்லவராச்சே. நல்லவன் தான், ஆனா நல்லா மிமிக்ரி பண்ணுவான். நான் சொன்னேனே, உனக்கு நினைவு இருக்கா? ரஜினி சார் மாதிரி, கமல் சார் மாதிரி, இன்னும் பல பிலிம் ஸ்டார்ஸ் மாதிரி எல்லாம் சூப்பரா பேசுவான். ஏன் நான் பேசுற மாதிரி கூட சூப்பரா பேசுவான். கடைசியில பிராக்டிஸ் பண்ணி பெண்கள் குரல்ல கூட பேச ஆரம்பிச்சான். ஒரு நாள் உன் குரல்ல கூட பேசி காட்டினான். அப்படியா? அதுக்காக அவனை சந்தேகப்பட்டுட முடியாது, ஆனா அதுக்காக அவனை சந்தேகமும் படலாம். நீ காணாம போகும்போது, நீ குற்றாலத்துல இருக்கும்போது அவனும் குற்றாலத்துல இருந்திருக்கான். அதனாலேயே அவனை சந்தேகப்படலாம். அதே நேரம் அவன் வேற ஏதாவது தேவைக்கு வந்திருக்கலாம். நம்ம தேவையில்லாம அவனை சந்தேகப்படுறதா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இப்ப நாம 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம், நீ எனக்கு கிடைச்சிட்டேன்ற விஷயம் சுஜித் உட்பட யாருக்கும் தெரிய வேண்டாம். அவன் வழியிலேயே போய் அவன் நல்லவனா கெட்டவனான்னு நாமளே கண்டுபிடிப்போம். சரிங்க, இப்பவும் என் மேல இருக்கிற சந்தேகம் போகலையா? இதுக்கு மேலேயும் நான் எப்படிங்க உங்களை சந்தேகப்பட முடியும்? என் மேல இருந்த பயம் போயிடுச்சா? அது இருந்த இடம் தெரியாம ஓடி போச்சு. அப்படி இருந்தும் உன்கிட்ட எந்த ஆவேசத்தையும் காணோமே. அவன் குறும்பாக கண் சிமிட்டியபடியே கேட்க, அவனை இறுக்கமாக கட்டி கொண்டவள், இவ்வளவு ஆவேசம் போதுமா என்று கேட்டாள். அவனும் அவளை இறுக்கமாக கட்டி கொண்டான். உங்ககிட்ட கூடதான் எந்த ஆவேசமும் இல்ல. உன்னை அப்படியே தூக்கி சாப்பிடுற ஆசை இருக்கு. ஆனா இப்பதானே குட்டி பாப்பா பிறந்திருக்கான், பச்சை உடம்புக்காரியாச்சே, அதனால உன்னை விட்டு வைக்கிறேன். அவனது விழிகள் இப்போது படுக்கையில் கிடக்கும் அந்த துப்பட்டா மீதும் அந்த பெட்டியின் மீதும் பதிந்தது. கையை நீட்டி இரண்டையும் எடுத்தவன், இந்த துப்பட்டா இது யாருதுன்னு தெரியுமா என்று கேட்டான். எனக்கு எப்படி தெரியும்? இது உன்னது. நான் எங்க போனாலும் இந்த துப்பட்டா என்கிட்டயே தான் இருக்கும். நான் உன்னை பிரிஞ்சு கேரளா போகும்போதே இந்த துப்பட்டாவை என் கூட எடுத்துட்டு போயிட்டேன். நைட்டு தூங்கும் போது இந்த துப்பட்டாவை நீயா நினைச்சு கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குவேன் தெரியுமா? உன்னை எழுந்து நான் தவிப்ப சொல்லி மாளாத, அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? வைரக்கம்மல். கம்மலா? நான் ஒரு தடவை உங்ககிட்ட எனக்கு வைரக்கம்மல் வேணும்னு சொல்லி கேட்டது நினைவிருக்கு. அதனாலதான் இதை உனக்காக வாங்கினேன். நீ அகல்யான்னு உறுதியானா இந்த கிஃப்ட உனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். இல்லனா ஒரு பூ மட்டும் கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். அவள் ஆசையாய் அந்த பெட்டியை வாங்கி கொண்டாள். அவன் கையில் இருந்த அந்த துப்பட்டாவையும் அவள் வாங்க முயல. இது உனக்கு எதுக்கு? இப்பதான் நான் இருக்கேனே, நைட்டு என்ன கட்டி பிடிச்சுக்கலாம், இந்த துப்பட்டா என்கிட்ட இருக்கட்டும். புன்னகைத்தவன் அந்த துப்பட்டாவை அவளிடமே கொடுத்தான். சரி, உங்களை சரியா கண்டுபிடிச்சதுக்காக ஏதோ கிஃப்ட் கொடுக்கறதா சொன்னீங்களே, அந்த கிஃப்ட் எங்க? அது இப்பவே வேணுமா? கொடுத்தா வாங்கிக்கிறேன். அது பர்த்டே கீழ பர்த்டே ட்ரெஸ்ல கட்டி பிடிச்சு கொடுக்க வேண்டியது, அப்புறமா கொடுக்கறேன். அவள் முகம் நாணத்தில் சிவந்து போனது. அவளிடமிருந்து மெல்ல விலகி எழுந்து நின்றவன் கரத்தை அவளை நோக்கி நீட்ட, அந்த கரத்தை பிடித்து கொண்டு அவளும் எழுந்தாள். ஜீவன் அழுவான். பசிக்குள்ள அவனுக்கு. அடா ஆமா, நான் கூட மறந்துட்டேன். மறந்துட்டியா? உங்களை பார்த்ததுலதான். சரி வா.
அவள் கரத்தை கோர்த்தபடி அந்த அறையிலிருந்து வெளியே வந்தான் வசீகரன். அந்த காட்சியை கண்ட அப்பா அம்மா இருவருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. எங்க ரூம்குள்ள சண்டை நடக்குதோன்னு 2 பேரும் பயந்துட்டே இருந்தோம். அம்மா மார்பில் கை வைத்து அழுத்தியபடி கூறினார். ஜீவன் அவர் மடியில் கிடந்து கை கால்களை அசைத்துக் கொண்டிருக்கிறான். மாமா, நான் உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். கேளுப்பா. அகல்யாவின் கரத்தை விடுவித்து விட்டு மாமாவின் அருகில் அமர்ந்தவன், அகல்யா, நீ குழந்தைக்கு பால் கொடு. சரிங்க. குழந்தையை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்கு சென்றாள். மாமா, சுஜித் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அகல்யா அவனுடைய மனைவின்னு சொன்னானா? சுஜித்னு நீ யார சொல்ற? உங்க செல்போன்ல ஒரு போட்டோ இருக்குன்னு அகல்யா சொன்னா. அந்த போட்டோவை கொஞ்சம் காட்டுறீங்களா? இதோ காட்டுறேன். செல்போனை எடுத்து சுஜித்தின் புகைப்படத்தை காட்டினார் அப்பா. அதை பார்த்தவன், இதுதான் மாமா சுஜித். நாங்க 2 பேரும் ஒன்னாதான் குன்னூர் வந்தோம். எங்க வீட்டுல கொண்டு வந்து என்ன விட்டுட்டு கார் எனக்கு வேணும் சார்னு சொல்லி கார் அவன் எடுத்துட்டு போனான். ஓ, நீ வந்த அன்னைக்கு நான் அப்படிதான் இவனை பார்த்தேனா? நீங்க இவனை பாத்தீங்களா? ஆமா, பார்த்து பயந்தே போயிட்டேன். அகல்யாவை தேடிதான் வந்திருக்கான்னு நினைச்சேன். அப்படின்னா அகல்யாவை தேடி அவன் வந்திருக்கல. இல்ல மாமா. இவன் உன் ஃப்ரெண்டா? ஆமா மாமா, ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், கூட வேலை பாக்குறவன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இவன் எதுக்காகப்பா அகல்யாவை தன்னுடைய மனைவின்னு சொன்னான்? அதுதான் எனக்கு புரியல. சரி மாமா, நாளைக்கு இவன் காரோட இங்க வருவான். நான் வீட்டுக்குள்ள இவனை கூட்டிட்டு வரேன். அகல்யா வெளியே வர வேண்டாம், ரூமுக்குள்ளேயே இருக்கட்டும். ஒருவேளை இவன் அகல்யாவை பார்த்துட்டா கூட அது உங்க பொண்ணுன்னு சொன்னா போதும். அகல்யான்னு அவனுக்கு தெரிய வேண்டாம், ஓவியான்னு அவனுக்கு அறிமுகப்படுத்தினா போதும். சரிப்பா. அப்புறம் மாமா, இவன் வீட்டுக்குள்ள வந்ததும் இவங்கிட்ட என்னென்ன கேட்கணும்னு நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க இவங்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாப்பா. இவன் தப்பானவன் மாதிரி எனக்கு தோணுது. முகத்தை பார்த்தாலே ஏதோ கொடூரன் மாதிரி தெரியுது. முகத்தை பார்த்து நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல மாமா. எனக்கு கூட இவன் மேல சந்தேகம் இருக்கு. ஆனா சும்மா சந்தேகப்பட்டா எப்படி? இவன் தப்பானவனா இல்லையான்னு கண்டுபிடிக்கதான் இப்ப நான் ஒரு சின்ன நாடகம் போடுறேன். அந்த நாடகத்தோட முடிவுல கண்டிப்பா இவன் நல்லவனா கெட்டவனால தெரிஞ்சிடும். நாடகம் போட வேண்டிய அவசியமே இல்லப்பா. நான் சொல்றேன், இவன் கெட்டவன் தான். எனக்கு கூட அப்படிதான் தோணுது மாமா. ஆனாலும் ஒரு சின்ன நம்பிக்கை, நல்லவனா இருக்க மாட்டான் நான். அப்போது அவனது செல்போன் ஒலித்தது. செல்லை எடுத்து பார்த்தான். சுஜித் தான் அழைக்கிறான். சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்டான். சொல்லு சுஜித். சார், நான் அகல்யா மாதிரியே இங்க ஒரு பொண்ணை பார்த்தேன் சார். எங்க பார்த்த? குன்னூர்ல சார். அப்படியா? சரி, அந்த பொண்ணை பின்தொடர்ந்து போய் அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சு எனக்கு தகவல் கொடு. ஓகே சார், நான் இப்பவே பின்தொடர்ந்து போறேன் சார். நீங்களும் உடனே கிளம்பி வர்றதா இருந்தா வாங்க சார். இல்ல, நீ விசாரிச்சுட்டு எனக்கு சொல்லு போதும். ஓகே சார். அழைப்பை துண்டித்து விட்டு மாமாவை பார்த்தான். அகல்யாவை குன்னூர்ல பார்த்தானோ? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது போன் பண்ணி சொல்லுவான், என்னால கேட்போம். பொறுமையாக அவனது அழைப்புக்கு காத்திருந்தான் வசீகரன். இதற்கிடையில் குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு வந்த அகல்யா செல்போனையே பார்த்தபடி அமர்ந்திருக்கும் வசீகரனை கண்டு, என்னங்க செல்போனையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா, சுஜித் போன் பண்ணிருந்தான். திரும்பவும் அவங்கிட்ட இருந்து போன் வரும், அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் கூறி முடிக்கவும் சுஜித்திடமிருந்து அழைப்பு வந்தது. நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், இவன் என்ன சொல்றான்னு நீங்களும் கேளுங்க. அழைப்பை ஏற்றுக்கொண்ட வசீகரன் ஸ்பீக்கரில் போட்டபடியே, சொல்லு சுஜித் என்றான். சார், அது நம்ம அகல்யா மேடம் தான் சார். அனைவருக்கும் அதிர்ச்சி. என்ன சொல்ற சுஜித்? அகல்யாவா? ஆமா சார், யாரோடவோ கார்ல ஏறி போறாங்க. விசாரிக்கும் போது அவங்க பேர் அகல்யான்னு சொன்னாங்க. நான் கூட பார்த்தேன் சார், அகல்யா தான். அவங்க வெளியூர் எங்கேயோ கிளம்பி போறாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததும் நேர்ல போய் பார்த்து பேசிட்டு என்ன ஏதுன்ற விவரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் சார். பரவாயில்ல சுஜித், அட்ரஸ் கிடைச்சதுன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்க. அவங்க வெளியூர்ல இருந்து வந்ததும் நானே போய் விசாரிக்கிறேன். இல்ல சார், அது வேண்டாம், ஏதாவது பிரச்சனை ஆயிடும். நானே விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் சார். ஓகே, அது போதும். சுஜித், எனக்கு கார் நாளைக்கு தேவைப்படுதே, உங்க தேவை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு சார். இப்பவே கொண்டு வரணுமா? வேண்டாம் வேண்டாம், காலையில கொண்டு வந்து கொடுத்தா போதும். ஓகே சார், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அழைப்பை துண்டித்த சுஜித், பாவண்ட வசீகரா நீ. இனிமே உன்னுடைய மனைவி உனக்கு சொந்தம் இல்ல. அவ உயிரோட இருந்தாலும் இல்லாட்டியும் உன் பொண்டாட்டிய தேடி நாயா பேயா அலைறல. இனிமே உன் பொண்டாட்டியே உன் கண் முன்னாடி வந்து நின்னா கூட நீ அவகிட்ட போய் பேசாத மாதிரி பண்ணிடுற பாரு. சத்தமாக கூறியவன் சத்தமாக சிரித்தான். இதே நேரம் வசீகரனின் வீட்டில், நான் அப்பவே சொன்னேன்ல வசி, இவனை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியலன்னு. இப்ப பாத்தியா அகல்யாவை பத்தி எப்படி பேசுறான் பாத்தியா? அகல்யாவை இப்ப இங்க நீ சந்திக்காம இருந்திருந்தா
அதை விடு, இங்க இருக்கிற ஓவியா அகல்யான்னு உனக்கு தெரியாம இருந்திருந்தா இவ சொல்றத நீ அப்படியே நம்பி இருப்பல்ல? ஆம் என்று தலையசைத்தான் வசீகரன். இவனை என்ன பண்ணலாம் சொல்லு? இப்ப எதுவும் பண்ண வேண்டாமாமா. இவன் பின்னாடி வேற யாராவது இருக்காங்களான்னு சேர்த்து கண்டுபிடிச்சிட்டு இவனை என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். நாளைக்கு வருவான்ல, நான் சொன்ன மாதிரி இவன்கிட்ட பேசுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அகல்யா கையிலிருந்து குழந்தையை வாங்கி கொஞ்ச ஆரம்பித்தான் வசீகரன். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.